சங்கீதம் 54 ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் உட்காருகிறேன். ஏதாவது குறைகள் இருந்தால் தயவாய் மன்னிக்கும்படி கேட்கிறேன். என் வாயிலிருந்து வேதத்துக்கு புறம்பான எந்த வார்த்தையும் வரக்கூடாது. எனக்காக ஜெபத்தோடு இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 54. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இந்த சங்கீதம் 54 எழுதியிருக்கார். சங்கீதம் 54 அந்த தலைப்பை ஒரு ஆள் வாசியுங்கள். அந்த மேலே கொடுத்திருக்க தலைப்பு, தாவீது தங்களிடத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று சீப்போரால் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகிலோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்தில் என்னும் சங்கீதம். இதற்கு உதாரணமாக 1 சாமுவேல் 23:14 வாசிமா. 1 சாமுவேல் 23:14. தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென். தாவீது ராஜா சவுலுக்கு பயந்து வனாந்தரத்திலே மாறி மாறி அலைந்து திரிகிறவன் காணப்படுகிறார். சவுல் ராஜாவினிடத்தில் தப்பி சீப் என்னும் ஊரில் உள்ள ஒரு மலையிலே தரித்திருக்கிறார். ஒரு மலையில் அண்டையிலே அவர் ஒளித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் யார் போகிறார்? சவுலுக்கு பயந்து ஒளித்துக் கொண்டிருக்கிறான தாவீதினிடத்தில் சவுல் ராஜாவினுடைய மகன் போகிறான். என்ன சொல்கிறான்? ஒரு ஆறுதல் சொல்கிறான். எங்கள் அப்பாவுடைய கை உன்மேல், நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்காது, நீர் இஸ்ரவேலை ஆழ்வேர் என்று சொல்லி ஒரு சமாதானம் சொல்கிறான். யாருடைய பையன் யாரை கொலை பண்ணணும்னு சொல்லி சுற்றி திரிகிறார் சவுல், அவருடைய பையன் போய் அவருக்கு தாவீது ராஜாவுக்கு ஒரு சமாதானம் சொல்கிறான். நாம் இப்போது உலக பிரகாரமான பார்க்கிறதான வேளையிலே ஒரு தகப்பன் ஒரு தகப்பனுக்கு இன்னொரு ஆளுக்கு ஒரு சண்டை, ஏதாவது ஒரு மனஸ்தாபம் நடந்துன்னா அந்த தகப்பனுடைய மகன் என்ன செய்வான்? தகப்பனுக்கு சாதகமாக தான் செயல்படுவான். என்ன செய்வான்? தகப்பன் என்ன சொல்கிறாரு, இல்லை நியாயம் இருக்கா என்னன்னு விசாரிக்க மாட்டான். தகப்பன் ஒருத்தனை எதிரியாக நினச்சிட்டான்னு சொன்னால் என்ன செய்வான்? தகப்பனுக்கு சாதகமாக தான் என்ன சொல்லுவான்? நீ விளங்காமல் போயிடும் அப்படின்னு தகப்பனுக்கு சாதகமாக தான் பேசுகிறதான நிலைமையை நான் பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்குதான உலகத்திலே. ஆனால் அவன் எவனத்தான் என்ன செய்கிறான்? தாவீதுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறான். நீ பயப்படாதே, என் தகப்பனுடைய கை உன்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அந்த வேளையிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீது ராஜா சீப் என்கிற ஊரில் ஒளிந்து கொண்டிருக்கிறதான வேளையில் அந்த ஊர் ஜனங்கள் வந்து தாவீது ராஜா இந்த இடத்தில் மலையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார், ஆகிலா என்னும் மலைக்காட்டிலே தாவீது ராஜா ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி யாருக்கு சொல்கிறாங்க? சவுல் ராஜாவுக்கு சொல்கிறாங்க. சவுல் ராஜா என்ன சொல்கிறாரு? திரும்பவும் தன் படைகளை அனுப்பி அந்த மக்களிடத்தில் சொல்கிறாரு, அவன் எங்கெங்கெல்லாம் போகிறான், அவனுடைய கால் அடி எங்கெங்கெல்லாம் படுகிறது, நீங்கள் அவனை எங்கெங்கெல்லாம் போகிறான்னு சொல்லி நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. அந்த ஊரார் வந்து ஒரு என்ன சொல்ல, தாவீது ராஜா போய் ஒரு இடத்துல, ஒரு அமைதியான இடத்துல, ஒரு சவுல் ராஜா பயந்து பதுங்கி கொண்டு இருக்குது அந்த இடத்துல ஒரு நம்பி, இந்த ஜனங்கள் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்க என்று நம்பி ஒரு இடத்துல இருக்கிறதான வேலையிலே அதே ஊர் மக்கள் எது சொல்கிறாங்க வந்து சவுல் ராஜாவிடம் இந்த இடத்துல தான் இருக்கிறாருன்னு. உடனடி அவன் எங்கே போகிறான் வாரான்னு சொல்லி அவர்களிடம் இன்னும் ஒரு உற்சாகமான வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார், காட்டி கொடுத்ததுக்காண்டி சவுல் ராஜா சொல்கிறாரு. 21 பாருங்க. அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி அந்த மக்களிடத்தில் ஒரு நலமான வார்த்தையை சொல்கிறாரு, காட்டி கொடுத்ததுக்காக. நானும் என்னுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன் ஒரு நல்ல காரியங்கள், ஒரு எத்தனையோ இருக்கு. என்னால் முடிஞ்ச நன்மை தான் செய்வேன். நான் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும்போது என்ன சொல்கிறாங்க? நாசமாக போயிடுவார், விளங்கவே மாட்டேன். நம்ம செய்தனுடைய பலனை எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதே இதுதான் தாவீது ராஜாவுங்க சவுலுக்கு ஒரு கெட்ட என்ன சொல்ற ஒரு பெரிய ஒரு ஆவி பிடித்திருக்கிறதான வேலையிலே தாவீது ராஜாவை தேடி கண்டுபிடிச்சு எங்கே கொண்டு வர்றாங்க? சவுல் இடத்தில் கொண்டு வந்து அவர் தம்புரு வாசிக்கிறதில் திறமைசாலி என்று சொல்லி
அவர் தம்புரு வீணை வாசித்த உடனே அவரை பிடித்ததான கெட்ட ஆவி அவரிடத்திலிருந்து மாறி போகிறது. அப்படி ஒரு நன்மை செய்தான். நன்மை செய்தவனுக்கே என்ன செய்கிறான்? அவனை கொல்வதற்கு தீமை செய்ய வகை தேடி விடுறார். இதே வாயில சொன்னதான் யாரு? சவுல் ராஜா. அவனை அதிகமாக நேசித்தார். தாவீது ராஜாவை மிகவும் அதிகமாக நேசித்தவர் தான் அவரை கொல்ல வகை தேடுகிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சிலருடைய அன்பான வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, ஒரு பாத்திரத்தில் பிரியாணி, சிக்கன், மட்டன் எல்லாம் வச்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு அது நரகத்துக்கு 2வது போகும் பாருங்க. அதே மாதிரி தான் அவருடைய அன்பும் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும். நம்மை சிநேகிக்கிறவர்கள் அப்படித்தான் சிநேகிக்கிறார்கள். நாம் பார்க்கிறதான வேலையிலே அப்படித்தான் இருக்கிறது. 1 சாமுவேல் 23:21 வாசிமா. வேண்டாம் வேண்டாம். ஆமாம், திரும்ப நான் சொல்லிட்டேன். அதே வார்த்தையை தான் திரும்ப சொல்கிறேன். அவங்க காட்டி கொடுத்ததுக்காக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சவுல் அவர்களை சொல்லி அவர்களை அனுப்புகிறார். அடுத்ததாக 1 சாமுவேல் 23:25 வாசிங்க. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேடி வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் தாவீதை சுற்றி வளைத்து பிடிக்கிறதான ஒரு சூழ்நிலை வரும்போது தாவீது ராஜா மாகோன் வனாந்தரத்திலே மாகோன் வனாந்தரத்திலே தாவீது ராஜா தங்கியிருக்கிறான் என்று சவுல் கேள்விப்பட்ட போது தாவீது ராஜாவை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார். எப்படியாவது இவனை இன்று நாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய படை வீரர்களோடு அவர் சுற்றி வளைத்திருக்கிறார். இதே நாம் சங்கீதம் வாசித்ததான சங்கீதம் 54 3வது வசனத்தை வாசிங்க. வசனத்தை போடுறார். வசனத்தை போட்டு ஒரு கூட வாசிமா. ஆமாம், போதும். அந்நியர் எனக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். தாவீது ராஜா அந்த சூழ்நிலையிலே சொல்கிறார் அந்நியர் அவர் யாரை சொல்றாருன்னா, சவுலோடு இருக்கிறதான அந்த படை வீரர்களை சொல்றார். அந்நியர் எனக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல தானே என்ன செய்கிறாரு? பின்வாங்குறாரு. யார்? தாவீது ராஜா அந்த இடத்தை விட்டு பின்வாங்குறாரு. பின்வாங்க வேண்டிய காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் தானே தாவீது ராஜாவை சுற்றி பிடிக்கிறதான வேலையிலே சவுலின் இடத்தில் ஒரு ஆள் வந்து சொல்றான், பெலிஸ்தியர் நம்மை படையெடுத்து வந்து இருக்கிறார்கள், எனவே இந்த நேரத்தில் நம்ம அவர்களை எதிர்கொண்டால் சரியா இருக்கும் என்று சொல்லி தாவீது ராஜா விட்டு என்ன செய்கிறார்கள்? மறுபடியும் போகிறார்கள். ஆனால் ஒரு சூழ்நிலை நான் பார்க்கிறதான வேலையிலே 1 சாமுவேல் 16:23 வேண்டாம் 1 சாமுவேல் 24:5. ஆமென். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனம் அடித்து கொண்டது. ஒரு சூழ்நிலையிலேயே தன்னையே கொலை செய்ய வந்த சவுல் ராஜாவை தாவீது என்ன செய்கிறான்? கொலை செய்வதற்கு அவருக்கு எல்லா சூழ்நிலையும் கிடைத்த போதும் அவர் என்ன செய்யல? கொலை செய்யவே இல்லை. தன்னை கொலை செய்ய வந்தான் என்றால் நாம் என்ன செய்வோம்? என்ன கொலை பண்ணுறேன்னு சொல்லி என்ன செய்வோம்? நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பழிவாங்க. ஆனால் தாவீது ராஜா சவுலை ஒன்றுமே பண்ணலை. ஒரு சின்ன என்ன பண்ணுறாரு? அவருடைய சாவை மட்டும் அறுத்து எடுத்துட்டு போகிறாரு. ஆனால் என்ன சொல்ற கூட உள்ளவங்களையும் அடுத்த வசனம் வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் என் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். ஆமாம். கூட இருந்தவங்க என்ன சொல்றாரு? நீங்க யாரும் அவரை ஒண்ணுமே செய்யக்கூடாது. 6வது வசனத்துல என்ன சொல்றாரு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவர். நான் பார்க்கிறோம். தாவீது ராஜா என்ன சொல்றாரு? தாவீது ராஜாவையும் கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணுகிறார், சவுலையும் கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணுகிறார். ஏகப்பட்ட அவருக்கு நிறைய கஷ்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே அவருக்கு
எதிராக தான் வருகிறது. தாவீது ராஜாவுக்கு எதிராக தான் எல்லா சூழ்நிலையிலையும் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர் ஒருபோதும் என்ன செய்யலை, சோர்ந்து போகலை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதே போல தான் நம்முடைய ஊழியக்காரர் நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஊழியக்காரர் தாவீது ராஜாவும் கடைசி பையன், அவருடைய குடும்பத்தில் அவர் கடைசி பையன். அதே போல தான் நம்முடைய ஊழியக்காரர்கள், அவருக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்தும் என்ன செய்தாங்க, நாம் இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போதும் 1 மாதம் ஓடுமா, 3 மாதம் ஓடுமா, 6 மாதம் ஓடுமாலாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தேவன் என்ன செய்யலை, எதிரியுடைய கைக்கு நம்மளை என்ன ஒப்பு கொடுக்கலை. அவரையும் பாதுகாத்து அழைக்கப்பட்டவர் அநேகரான தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் என்ற சொல்ற வார்த்தையின்படியே நம்ம ஒரு சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு வருடத்தை தேவன் நம்மளை காணுக்கிறவை செய்தார். அப்படிதானம்மா? 1 வருடம் அழகாக நடத்திட்டு போகிறாரு தேவன். அவர்களையும் யோசிக்கிறாரு. ஒன்றுமில்லாத இருந்தாலும் அவர்களை தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையை போகிறது நம்முடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவரையும் மிகவும் அழகாக போஷித்து கொண்டு போகிறார். அதே போல் தான் நம்ம தாவீது ராஜாவை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன், தாவீது ராஜா அவரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவருடைய சால்வை எடுத்து திரும்ப ஏற போகிறாரு. சவுல் ராஜாட்ட போய் இன்னும் முன்னாடி இருக்க சமயத்தில் சவுல் ராஜா என்ன சொல்கிறாரு, 24:18 வாசிமா. நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்ததிற்கு நீ என்னை கொன்று போடவில்லை. அது முந்தின வசனத்தை வாசி. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கினும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தால் நானே உனக்கு தீமை செய்தேன். ஆமாம், போதும். தாவீதை பார்த்து என்ன சொல்றாரு, நீ எனக்கு நன்மை தான் செய்தே தவிர தீமை ஒண்ணுமே செய்யல. ஆனால் நான் உனக்கு என்ன செய்தேன், தீமை தான் செய்தேன்னு சொல்லிக்கிட்டு சவுல் ராஜா என்ன சொல்றாரு, தன் மனக்குமுறெல்லாம் சொல்றாரு. முதலில் நாம் பார்க்கிறோம் என்றால் தாவீது ராஜாவுடைய அன்பை பெறுகிறார். தாவீது ராஜாவும் அவருக்கு ஒரு பெரிய கொடிய வியாதியிலிருந்து அவர் விடுதலை ஆகிறார். ஆனால் அவரை கொலை செய்கிறார். திரும்பவும் பாருங்க, அதே வாயால தான் தாவீது ராஜா என்ன சொல்றாரு, 20வது வசனத்தை வாசிங்கம்மா. நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். ஆமென். நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பை என்று சொல்லி யார் சொல்றாரு, சவுல் ராஜா சொல்றாரு. தேவன் தாமே இந்த வார்த்தையில் நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.